உண்மையா சொல்றேன்னா என்னைய கால் பண்ணி கேட்டவங்க, அடே என்ன உனக்கு அப்செட்டோ, ஆளுக்கு தட்டுறா தட்டி விடுறோம், கொஞ்ச நேரம் காணுமெண்டு ஒன்னும் செய்ய தெரியல. உங்களுக்கு நான் சந்திக்கணும்னா நீங்க எங்க இருக்கு? யூடியூபர் கிருஷ்ணா கைது செய்யப்பட்டிருப்பதாக சமூக வலைதளத்தில் பல பதிவுகள் தற்பொழுது பகிரப்பட்டு வருகின்றது. அதனை தாண்டி இது தொடர்பாக வெளியான செய்திகளிலே யூடியூபர் கிருஷ்ணா இளவாலை போலீஸ் நிலையத்தில் பொதுமக்களால் ஒப்படைக்கப்பட்டதாகவும் தொடர்ச்சியாக அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இன்று, அதாவது இந்த காணொலியை பதிவு செய்வதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் செய்தி வெளியாக இருக்கின்றது. அதனை தாண்டி இந்த சர்ச்சை எப்போது ஆரம்பித்தது, அதன் தொடர்ச்சியாக என்னென்ன விடயங்கள் எல்லாம் நடந்தது, தற்பொழுது மக்கள் பிடித்து சென்று அவரை பொலிஸ் நிலையத்திலே ஒப்படைத்ததாக கூறப்படுகின்றது. எனவே இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். யாழ்ப்பாணத்தை மையமாக கொண்டு இங்கிருக்கின்ற ஏழை மக்கள் மற்றும் உதவி தேவைப்படுபவர்களை காணொலியாக பதிவு செய்து அதை தனது யூடியூப் தளத்திலே வெளியிட்டு அந்த காணொலியை பார்க்கின்ற புலம்பெயர் தமிழர்கள் அவர்களுக்கு உதவி செய்யுமாறு கூறுகின்ற போது அந்த உதவிகளை அங்கு சென்று வழங்குகின்ற ஒருவராக ஹெல்பிங் வீடியோ போடுகின்ற ஒரு யூடியூபர்ஸாக கிருஷ்ணா அவர்கள் செயற்பட்டு வந்தார். மிகவும் பிரபலமான ஒரு யூடியூபராக அவர் இருந்து வருகின்ற நிலையில் அவர் உதவி செய்ய செல்லுகின்ற அல்லது அவர்கள் உதவி கோருகின்ற போது காணொலி பதிவு செய்ய செல்லுகின்ற இடங்களில் அவர் பேசுகின்ற சில வார்த்தைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லை என்று தொடர்ந்து விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்தன. இவ்வாறான நிலையில்தான் நேற்றைய தினம் திடீரென்று ஒரு காணொலி வைரலாகி இருந்தது. அந்த காணொலியில் ஒரு வீட்டுக்குள் அவர் சென்றிருக்கின்றார், இரவு நேரத்தில் சென்றிருக்கின்றார். அந்த வீட்டுக்கு சென்ற நிலையில் தாயுடன் கதைத்துக் கொண்டிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக அவரது மகளை வருமாறு அவர் கூப்பிடுகின்ற போது மகள் உள்ளே இருந்து அழுது கொண்டிருக்கின்றார். நான் வெளியே வரமாட்டேன், அவர் காணொலியாக பதிவு செய்து போடுவார் என்று கூறுகின்ற போது கிருஷ்ணா அவர்கள் கூறுகின்றார், ஆடியோவில் நான் போடுகின்றேன் வாருங்கள் என்று. அதை தவிர அந்த பெண் வெளியே வரமாட்டாவா, யாரையும் காதலிக்கின்றாவா, அவை என்ன ஐஸ்வர்யா ராயா என்று அந்த காணொலியிலே அவர் பேசுகின்றார். அந்த காணொலி துண்டுதான் நேற்றைய தினம் வைரலாகி வந்திருந்தது. அதன் தொடர்ச்சியாக பலரும் இந்த விடயத்திற்கு கண்டனம் தெரிவித்து வந்தார்கள். அதை தவிர யாழ் தேர்தல் மாவட்டத்தின் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரான ரஜீவன் அவர்கள் இது தொடர்பாக ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார். அதனை தாண்டி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் இது தொடர்பாக சமூக வலைதளத்திலும் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக அவர் நாடாளுமன்றத்திலும் இது தொடர்பாக பேசியிருந்தார். அது தொடர்பான காணொலிகளையும் இந்த வீடியோவுக்கு பின்னே நீங்கள் பார்க்கலாம். இவ்வாறு அந்த விவகாரம் சூடு பிடித்தது. இந்நிலையில் பல பெண்கள் அமைப்புகளும் கண்டனம் தெரிவித்து வந்தன. அதை தவிர இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகம் மற்றும் சிறுவர் நன்னடத்தை பிரிவு யூடியூபர் கிருஷ்ணா தொடர்பான தகவலை கோருவதாக கூறப்பட்டது. அது தொடர்பான செய்திகளும் ஊடகங்களிலே வெளியாக இருந்தது. இவ்வாறு நேற்று முழுவதும் பெரும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விடயமாக கிருஷ்ணா அந்த வீடியோவில் கலைத்த விடயங்கள் பேசப்பட்டது. அதனை தாண்டி மேலும் பல வீடியோக்கள் வெளியாக இருந்தது. அதிலே உதவி எனக்கு தேவைப்படுகிறது, கொங்கிரீட் போட காசு தேவை, நீ ஒரு வீட்டில் இருந்து கதை என்று அவருடன் கூட இருக்கின்ற நபரிடம் அவர் கூறுகின்றார். அப்போது அந்த நபர் எப்படி நீ கேட்பாய், உதவி கேட்பாய் என்று சொல்லுகின்ற போது ஐயோ அம்மா சாப்பிட வழி இல்லை, நான் சமைக்கவில்லை என்கின்ற போல உதவி கேட்பவர்கள் எப்படி கேட்பார்கள் என்ற வகையில் அவர்களது வறுமையை நக்கலாக அவர் அதில் வெளிப்படுத்தியிருந்தார். அது தொடர்பான காணொலி வெளியாக இருந்தது. அதனை தாண்டி தொடர்ந்து பல காணொலிகள் வெளியாகிக் கொண்டே இருந்தது. இவ்வாறான நிலையில் அவரை கைது செய்ய வேண்டும், அது தொடர்பாக ஒரு வழக்கை பதிவு செய்ய போகின்றோம் என்று ஊடகவியலாளர் ஒருவர் தெரிவித்திருந்தார். அதாவது இது தொடர்பாக நான் ஒரு வழக்கை பதிவு செய்வேன், அதற்கு முதல் சம்பந்தப்பட்ட அந்த வீட்டில் இருக்கின்ற, அதாவது அந்த காணொலியில் வருகின்ற அந்த தாயிடம் பேசி அவர்கள் தரப்பிலிருந்து வழக்கை தாக்கல் செய்ய முற்படுவோம், இல்லை என்று சொன்னால் அவர்கள் மறுத்தால் நாங்களே அது தொடர்பான வழக்கை பதிவு செய்வோம் என்று ஊடகவியலாளர் ஒருவர் தனது சமூக வலைதளத்திலே வெளியிட்டிருந்தார். அதனை தாண்டி யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற சட்டத்தரணி ஒருவரும் இது தொடர்பான தகவலை கோரியிருந்தார் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்வதற்காக. இவ்வாறு இந்த விவகாரங்கள் நகர்ந்து கொண்டே இருந்தது. பலர் கூறியிருந்தார்கள், இந்த நிதியை இலங்கையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஒரு பொறிமுறையை கொண்டு வர வேண்டும், வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு நிதி அனுப்புவதாக இருந்தால் அது ஒரு பொறிமுறை ஊடாக அந்த நிதியை வழங்க வேண்டும் என்று பொதுவான கருத்துக்களையும் முன்வைத்திருந்தார்கள். இவ்வாறான நிலையில் தான் கிருஷ்ணா எனப்படுகின்ற ஒரு சமூக செயற்பாட்டாளர் ஏற்கனவே கிருஷ்ணா செய்த சில செயற்பாடு தொடர்பாக ஒரு பதிவை முகநூலில் வெளியிட்டதாகவும் அந்த பதிவை பார்த்த கிருஷ்ணா அவரை மிரட்டியதாகவும் அது தொடர்பான ஆடியோவையும் அவர் வெளிப்படுத்தியிருந்தார். இவ்வாறு ஒரு நிலைமை போய்கொண்டிருக்கிற போது அதற்கு பிறகாக இவரது காணொலிகளை அதிக அளவில் தனது முகநூல் பக்கத்திலே பதிவேற்றிய ஜெய் நிரோஸ் எனப்படுகின்ற ஒரு சமூக ஆர்வலர், இளம் சமூக ஆர்வலர், அவருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து பேசுவதாக கூறி கிருஷ்ணா சார்பாக பேசிய ஒருவர் அவருக்கு அச்சுறுத்தல் விடுத்ததாகவும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பாக அவர் ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்ய போவதாக தெரிவித்திருக்கிறார். இவ்வாறு அடுத்தடுத்து பலர் பாதிப்படைந்த நிலையில் அது தொடர்பான தகவல்களை இந்த சந்தர்ப்பத்திலே வெளிப்படுத்தி வருகின்றார்கள். அதை தவிர ஏற்கனவே தமிழ் புரோஸ் எனப்படுகின்ற ஒரு யூடியூபர் அச்சுறுத்தப்பட்டதாக அவரே தனது யூடியூப் சேனலிலே மறைமுகமாக குறிப்பிட்டிருந்தார். ஆக இவ்வாறு தொடர்ந்து கிருஷ்ணாவால் பலர் அச்சுறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நேரத்தில் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். என்னை மிரட்டியதாகவும் டிக்டாக் காணொலிகளிலே அதிகளவான செய்திகள் வெளிவந்து கொண்டிருந்தது. கிருஷ்ணா என்னை மிரட்டியதாகவும் அதற்கு நான்
பதிவு வீடியோ போட்டதாகவும், உண்மையில என்ன அந்த நேரத்தில் நடந்தது சொன்னால், அப்போது ஒரு காணொலி ஒன்று நான் வெளியிட்டிருந்தேன். அது அவரது உதவி சம்பந்தப்பட்ட விடயம் இல்ல, அவர்கள் நினைவேந்தலுக்கு சென்றது சம்பந்தமாகத்தான் ஒரு காணொலியை நான் வெளியிட்டிருந்தேன். அங்கு நடந்து கொண்ட விதம் தொடர்பாக வெளியிட்டிருந்தேன். அதனைத் தொடர்ந்து அவர் போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்திருந்தார். போலீசார் அந்த காணொலியை முதற்கட்டமாக நீங்கள் அகற்றுங்கள், அதற்கு பிறகாக போலீஸ் நிலையத்திற்கு வந்து நீங்கள் அது தொடர்பான வாக்குமூலத்தை வழங்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக கிருஷ்ணா அவர்களுடன் பேசப்பட்டது. அப்போது அவர் மறைமுகமாக மிரட்டுகின்ற தொழில்தான் பேசினார். ஆனால் அது எனக்கு ஒன்றும் புதிதல்ல. அது வழக்கமாக ஒரு செய்தி போடுகின்ற போது ஒவ்வொருவரும் அப்படித்தான் கதைப்பார்கள். அதை ஒரு பொருட்டாக நான் மதிக்கவில்லை. அதே போலீஸ் நிலையத்திலே ஒரு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருந்த நிலையில்தான் அது தொடர்பாக பேசப்பட்ட அந்த காணொலி அப்போது பிரைவேட் செய்யப்பட்டது. இவ்வாறான நிலையில் பலர் அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதையும் நான் இதிலே சொல்லிக் கொள்கின்றேன். இவ்வாறான பின்னணியில் இந்த பிரச்சனைக்கு பிறகு கிருஷ்ணா ஒரு காணொலி ஒன்றினை பதிவேற்றிருந்தார். அதிலே அவர் குறிப்பிட்டிருந்த விடயம், உதவி செய்வதால் இவ்வாறு ஒரு பிரச்சனை வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நான் வெளிப்படைத்தன்மையாகத்தான் அனைத்து காணொலிகளையும் பதிவு செய்வது. அப்படி பதிவு செய்கின்ற அடிப்படையில் தான் நானுமே வளர்ந்தேன். எனது வெளிப்படைத்தன்மை அனைவருக்குமே பிடித்திருந்தது. நான் உதவி செய்ய செல்லுகின்ற இடத்தில் அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற நான், தங்கையாக தாயாக நான் அவர்களுடன் பழகிற நான், இவ்வாறான நேரங்களில் தான் நான் இப்படி நடந்து கொண்டு, அதற்கு பிறகாக அந்த காணொலி அவர்கள் முழுமையாக பார்க்கவில்லை. பின்னால் நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கவான்னு கூட அந்த மாணவியிடம் நான் கேட்டிருந்தேன். ஆகவே அந்த நேரத்தில் ஒரு கோபத்தில் பேசிய விடயங்கள் தான். ஆனால் நீங்கள் முழுமையான காணொலியை பார்க்காமல் நீங்கள் இடையிலே ஒரு துண்டை எடுத்து வைத்து இவ்வாறு பேசுகின்றீர்கள் என்பது போல அவர் ஒரு தன்னிலை விளக்கம் கொடுத்திருந்தார். உதவி செய்வதால் இவ்வளவு பெரிய பிரச்சனை பெறுமா, அதை நாடாளுமன்றத்தில் கதைப்பார்களா என்று கூட எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு கதைக்கிறார்கள். ஒரு மனிதனை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக எப்படி எல்லாம் நினைக்கிறார்கள் என்கின்ற வகையிலே அவர் ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருந்தார். இந்நேரத்தில் அந்த காணொலியில் வருகின்ற பெண்ணின் வீட்டுக்கு, அந்த வீடு பண்டதரிப்பில் இருக்கின்றது, அங்கே அவர் சென்றிருக்கின்றார். அந்த காணொலி சுமார் 5 மாதத்திற்கு முதல் பதிவேற்றப்பட்ட காணொலி என்று கூறப்படுகிறது. 5 மாதத்திற்கு முதல் பதிவேற்றப்பட்ட காணொலி தான் இவ்வாறு தற்பொழுது வைரலாகி இருக்கின்றது. அது ஒரு முழு நீளமாக கிட்டத்தட்ட அது 1 மணி நேரத்துக்கு அதிகமான காணொலியாக இருந்ததாக கூறப்படுகிறது. அதில் ஒரு துண்டுதான் இவ்வாறு பகிரப்பட்டதாகவும், அது 5 மாதத்திற்கு முன்னர் பகிரப்பட்ட காணொலி என்றும் அவர் தரப்பிலிருந்து கூறப்பட்டிருந்தது. அதாவது அவர் போட்டிருந்த வீடியோவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் தான் அந்த வீட்டுக்கு சென்றிருக்கின்றார், பண்டதரிப்புக்கு சென்றிருக்கின்றார். அப்போது அந்த பகுதி மக்கள் அவரை பிடித்து போலீஸ் நிலையத்திலே ஒப்படைத்ததாக கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக போலீசிலே விசாரணைகள் நடந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதை தாண்டி பலரும் முறைப்பாடுகளை பதிவு செய்ய போவதாக கூறியிருக்கிறார்கள். என்ன நடக்க இருக்கின்றது என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்த். உண்மையா சொல்றேன்னா என்னைய கால் பண்ணி கேட்டவங்க, அடே என்ன உனக்கு அப்செட்டோ, ஆளுக்கு தட்டுறா தட்டி விடுறோம், ஒரு கொஞ்ச நேரம் காணுமெண்டு ஒன்னும் செய்ய தெரியல, உங்களுக்கு நான் சந்திக்கணும்னா நீங்க எங்க இருக்க? நீங்க என்ன நான் கிளிநொச்சி. கிளிநொச்சி எவ்வளவு? நீங்க கிளிநொச்சி இந்த வீடு உதயநகர். என்ன உதயநகர் இல்ல, நான் உங்களுக்கு சந்திக்கணும், நேர்ல சந்திச்சு காய்க்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நேரத்தை சந்திச்சு கேட்கணுமா? எப்ப டைம் இருக்கும் உங்களுக்கு? எனக்கு இந்த கிழமை நான் கொஞ்சம் வேலை கூட, எனக்கு இந்த கிழமை வார கிழமை நான் சொல்றேன். நீங்க சரி ஒரு நல்லது செய்யற ஆளா இருக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்ச அடிப்படையில சொல்றேன், நீங்க இந்த போஸ்ட்போர்ட் உங்களுக்கு தெரியும் எனக்கு எல்லா இடமுமே தெரிஞ்சாக்கள் இருக்குது. அப்ப நீங்க போஸ்ட்போர்ட் அடுத்த நாளே நான் உங்களை பற்றி விசாரிச்சேன் அண்ணா. இப்ப எப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் கெட்டவனும் இல்லை, அதே சமயம் நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் நல்லவனும் இல்லை. அவ்வளவுங்க கெட்ட ஒருவன் என்ன எப்படி ட்ரீட் பண்றானோ நான் அதுக்கேற்ற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. இது உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் நான் கதைக்கிறேன். இப்ப யாருக்குமே ஒரு புரிஞ்சல் இல்லாதான் எதுவுமே நடக்கும். அதனாடிதான் நான் சொல்றேன், நீங்களும் ஆர்த்தியம் கதையில கிட்ட அறியாம சில காரியங்களை செய்யலாம். ஆனா அதை நீங்க வடிவா விசாரிச்சு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லதான். நல்லதான். உங்களுக்கே தெரியும், இப்போது ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, யூடியூப் கலாச்சாரம். அது மிகவும் பிரபலமான இருவர் வடக்கிலே இருக்கிறார்கள். ஒருவர் தான் SK கிருஷ்ணா. அவர் ஆரென்றால் எங்களுடைய NBP ஆண்டினால் யாழ்ப்பாணத்திலே எங்களுடைய தேசிய தினத்தை கொண்டாடுவதற்காக களமிறக்கப்பட்டவர் தான் இந்த SK கிருஷ்ணா. அவர் இரவு வேளைகளிலே பெண்களுடைய வீடுகளிலே போய் ஒரு பெண் குழந்தை மாட்டேன் வெளியே வர மாட்டேன் என்று சொன்ன போது கூட, அப்போது உங்களுக்கு காதலன் இருக்கிறார்களா, உங்களுக்கு முகத்தை காட்ட வெக்கமில்லைன்னா நீங்க ஐஸ்வர்யா ராயா என்று கேட்டு அந்த வீட்டுக்குள் அவருடைய அறைக்குள் பூந்து வீடியோ எடுத்து அதை யூடியூப்ல டிக்டாக் போட்டுக்கிறார். இந்த நபர் NBP பிரச்சார பீரங்கி. அது ஒரு கேவலமான விடயம். அதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்.